ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி லைவ் சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து குப்பை மேனி சோப்பு செய்யும் போது நான் லைவ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த குப்பை மேனி சோப்பு மேக்கிங் வீடியோ ஃபுல் வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம லைவ் சொல்யூஷன் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து குப்பை மேனி லீஃபு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லீஃபை நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்டு கீரை ரெண்டுமே சேர்த்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டெம்மும் வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், அதனால் ஸ்டெம்மை வந்து தனியாக நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை. லீஃபு ஸ்டெம்மு ரெண்டுமே சேர்த்து போட்டுக்கலாம். அதில் வந்து அந்த பூ மாதிரி ஒன்று இருக்கும், அதுவுமே சேர்த்துக்கலாம். எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. வேர் இருக்க பார்ட்டை மட்டும், அந்த ஸ்டெம்மு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா பார்ட்ஸுமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் வந்து சாதா தண்ணி ஊற்றாமல் டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றி நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் எதுக்காக டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சோப்பில் வந்து ஃபங்கல் அட்டாக் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுறோம். அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றி அரைச்சிக்கலாம். காஸ்டிக் சோடா நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் டபுள் மடங்கு நம்ம வாட்டர் எடுக்கணும். அந்த வாட்டருக்கு பதிலாக நான் வந்து குப்பை மேனி ஜூஸ் எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம வாட்டரை இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல, வாட்டருக்கு பதிலாக ஜூஸ் தான் சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து ஃபில்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் ஃபில்டர் பண்ணணும். காஸ்டிக் சோடா சேர்த்து லைவ் சொல்யூஷன் ரெடி ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ஆயிலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃபில்டர் பண்ணணும். இப்போ ஃபில்டர் பண்ணுறது வந்து லீஃப் வந்து நல்லா ஃபைனாக ஃபில்டர் ஆகிறதுக்காக. காஸ்டிக் சோடா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எதுக்கு ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில காஸ்டிக் சோடா வந்து கரையாமல் அப்படியே இருக்கும். அதை வந்து ஃபில்டர் பண்ணும்போது கிளியராக எடுத்துடலாம். அதுக்காக தான் ஆயிலில் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃபில்டர் பண்ணணும். நீங்கள் சோப் மேக் பண்ணும்போது உங்களோட சோப்பு வந்து சீக்கிரமாக வந்து கரையுது அப்படின்னு எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா கோல்டு ப்ராசஸில் வந்து அது காமனான ப்ராப்ளம் தான். அதை வந்து கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சோடியம் லாக்டேட் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் காஸ்டிக் சோடாவும் வாட்டரும் சேர்த்து லைவ் சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த லைவ் சொல்யூஷன் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் சோடியம் லாக்டேட் வந்து 100 கிராமுக்கு 2 கிராம் அளவுக்கு சோடியம் லாக்டேட் சேர்க்கணும். 100 கிராம் அப்படிங்கிறது ஆயிலோட அளவு. நீங்கள் 100 கிராம் ஆயிலுக்கு செய்கிறீங்க அப்படின்னா 2 கிராம் சோடியம் லாக்டேட் வந்து லைவ் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலில் சேர்த்து செய்யலாம். அந்த மாதிரி செய்யும் போது கரையும் தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும். காஸ்டிக் சோடா வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கு வாட்டர் எடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் வந்து குப்பை மேனி ஜூஸை வந்து வாட்டருக்கு பதிலாக மெஷர் பண்ணி அதை வந்து 2 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி பவுல்லையே வச்சு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஐஸ் க்யூப் ஊற்றுற ட்ரேயில் கூட சின்ன சின்னதாக ஊற்றி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது 1 ஹவர்லேயே ஃப்ரீஸ் ஆயிரும். இருந்தாலும் அந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு பவுல்லையே ஊற்றி வச்சுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வெயிட்டு பார்த்துட்டு தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணுவோம். நீங்கள் சின்ன சின்னதாக ட்ரேயில் ஊற்றும் போது ஒவ்வொன்றுலையுமே வந்து 1 ட்ராப்ஸ் 2 ட்ராப்ஸ் வந்து சேர்ந்துடும். அப்போ வந்து அது நமக்கு வேல்யூவில் மைனஸ் ஆகும், கரெக்டான வேல்யூ வராது. நீங்கள் ஒரே பவுலில் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். ஒன்று காஸ்டிக் சோடாவை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஜூஸோடையோ வாட்டரோடையோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காஸ்டிக் சோடாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 மெத்தடில் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்க்கணும், ஒரே அடியாக சேர்க்கக்கூடாது.
இப்போ இந்த ஃப்ரீஸ் பண்ணது வந்து வெளியே நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சிங்க அப்படின்னாவே அந்த சின்ன க்யூப்ஸாக இருந்தால் சீக்கிரமாக அது அந்த பாத்திரத்துலேருந்து வந்துடும். இது வந்து பெருசு அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வராது. அதுக்காக வந்து நான் கீழே இருக்கிறது வந்து காஸ்டிக் சோடா, அதில் இருக்க ஸ்பேச்சுலாவை வந்து நான் இதுக்கு மேலே லைட்டாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது அது ஹீட்டு தானே, அதனால் சீக்கிரமாக வந்து இதை வந்து மெல்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். கையில் தெரிச்சிடாமல் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணும்போது நான் சேர்த்துருக்க பவுலில் பாருங்கள், ஃப்ரீஸ் பண்ணதில் எந்த ஒரு வேஸ்டேஜுமே இருக்காது, ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துட்டோம். இதுவே நீங்கள் ட்ரேயில் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு ட்ரேலையுமே ஒவ்வொரு ட்ராப் கண்டிப்பாக வந்து நிற்கும். அது எல்லாமே ஜூஸோட வேஸ்டேஜ் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா காஸ்டிக் சோடாவும் ஃபைனாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தனியாக எடுத்து வச்சிடணும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் சேர்க்கணும். இந்த சொல்யூஷனை தான் நம்ம வந்து ஆயிலில் சேர்க்கணும். நம்ம ஃப்ரீஸ் பண்ணி சேர்த்தாலுமே கூட அதில் வந்து ஹீட் இருக்கும். அது கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆயிலில் சேர்க்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ.